சாலை விபத்தில் ஏற்படக்கூடிய தாடை முறிவினுடைய கணக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி. என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கட்டி இருந்து அந்த கட்டியினுடைய அளவு மிகவும் பெரியதாகும் போது அந்த தாடையுடைய எலும்பு ஒடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது அவருடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கெங்கே அடி இருக்குது எல்லாத்தையுமே நாங்கள் அசஸ்மெண்ட் பார்ப்போம். முகத்தில் எங்கெங்கே வீக்கம் இருக்குது, எங்கே ரத்தம் கசியுது, எந்த இடத்துல கலர் மாறி இருக்குது, இதை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்ப்போம். ரீசெண்டாக விஷால் அவர்கள் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் பேசும்போது ஒரு மாதிரி வாய் கொளறி பேசுறது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்ததா இருக்கு. நரம்பு சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், ஓகே, வோக்கல் கார்டில் இஷ்யூஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் மெயின் ரீசனாக பார்க்கப்படுது. இவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவை இல்லை அப்படிங்கிறத பேஷண்ட்டே தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தரால் பல்லு கடிக்க வரல, அடிபட்டுருச்சு அப்படின்னால கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல தாடையில் முறிவு இருக்கணும். தாடை எலும்பு முறிஞ்சிச்சுன்னா முறிஞ்ச எலும்பை பேக் டு த பொசிஷன், பழைய பொசிஷனில் வைக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் பிளேட்டுன்னு சொல்கிறோம். இந்த பிளேட் வேரியஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் டைட்டானியம். ஓகே. ஸோ அந்த டிஃபார்மேட்டிவ்னா என்னதான் அர்த்தம் சார்? டிஃபார்மேட்டிங்கிறது இரண்டு வகைப்படும். ஒன்று, குழந்தைகள் பிறக்கும் போதே முகத்தில் அமைப்பு மாறுறது தான். அது முகம் தாடை அறுவை சிகிச்சைனா ஃபர்ஸ்ட் நம்ம நேயர்களுக்கு என்னென்ன விளக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணும் சார்? அப்படின்னா என்னது சார்? துறை முகம் சார்ந்த துறை. இதில் ஜென்ரல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா ஆர்த்தோ சர்ஜரி அப்படிம்பாங்க. கை காலில் பிளேட் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு டாக்டர் இருப்பாங்க. ஜெனரல் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. கட்டி இதெல்லாம் சர்ஜரி பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மருத்துவர் இருப்பாங்க. பின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முகம் சார்ந்து ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் ஃப்ரம் த ஃபோர்ஹெட் டில் த நெக், ஓகே, டில் த இயர்ஸ் வரைக்கும், காது வரைக்கும் முகம் சார்ந்து ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகள், தாடை எலும்பு முறிவாக இருக்கலாம், கட்டி சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், புற்றுநோய் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், முக அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம், அந்த மாற்றம் அடிபட்டு இருக்கலாம், இல்லை பிறப்பிலே ஏற்படக்கூடிய மாற்றமாக கூட இருக்கலாம். கிளஃப்லிபட் பேலட்னு சொல்லும். உதடு, தாடை, அன்னப்பிளவு இதெல்லாம் இருக்கலாம். ஸோ இதை சார்ந்த பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸை தான், இதில் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் மேக்ஸிலோஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரீட்மெண்ட்டில் சர்ஜன்ஸ் பேர் தான் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் சொல்கிறோம். தமிழாக்கமாக சொல்ல போனால் முகம் தாடை அறுவை சிகிச்சை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். சார், இந்த தாடை எலும்பு முறிவை பற்றி சொல்லியிருந்தீங்க. தாடை எலும்பு முறிவு ரோடு ஆக்சிடென்ட்டு இதனால மட்டும்தான் ஏற்படுமா, இல்லை வேற ஏதாவது மூலியமா கூட இது இயற்கையிலே ஏற்பட வாய்ப்பு இருக்குமா? தாடை எலும்பு முறிவு இருக்குது. தாடை முறிவு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரியில் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு. ஓகே. இது நிறையா டிசீஸை நாங்கள் டீல் பண்ணாலும் இந்த மேக்ஸிலோஃபேஷியல் ட்ராமா மட்டும் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஏன் ஜாஸ்தியாக டீல் பண்ண வேண்டியிருக்குன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய டே டு டே லைஃப்பில் நம்ம பைக் ட்ரைவ் பண்ணுறோம், ரொம்ப ஃபாஸ்ட் டிரைவிங், ரேஷ் டிரைவிங்லாம் இருக்குது. சாலை விபத்தில் ஏற்படக்கூடிய தாடை முறிவினுடைய கணக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி. இது தாண்டியும் சில காரணங்களால் தாடையிலேயோ முகத்திலேயோ எலும்பு முறிவோ அல்லது காயங்களோ ஏற்படலாம். என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கட்டி இருந்து அந்த கட்டியினுடைய அளவு மிகவும் பெரியதாகும் போது அந்த தாடையுடைய எலும்பு முறிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புற்றுநோய் இருந்து கூட தாடையுடைய எலும்பு முறிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே சூழ்நிலையில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பெண்டராக இருக்கலாம், ஒரு ஸ்டில் ஆர் வெல்டிங் கட்டராக இருக்கலாம், கட்டிங் ஷா ஆர் பிளேடு முகத்தில் கட் பண்ணி கூட மாதிரி இன்சிடென்ட்ஸில் நிறையா இருக்குது. இது மாதிரி வேரியஸ் இன்னும் பல காரணங்கள் இருக்குது. இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பார்க்குறது சாலை விபத்தில் அடிப்படுறவங்கள தான் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பார்க்கணும். ஓகே. அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பீங்க சார்? ஸோ இவங்களுக்கு பார்த்தோன்னே இவங்களுக்கு தாடை எலும்பு முறிவு தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா? அதுக்கான ப்ராசஸ் என்னவா சார் இருக்கும்? ஓகே, முதல்ல ஒரு பேஷண்ட் நம்ம கேஷுவாலிட்டியில் அட்ரஸ் பண்ணுவோம். ரெண்டு டைப்பாக நாங்கள் கேஸ் அட்ரஸ் பண்ணுவோம். ஒரு சில கேசஸ் வி ஸ்ட்ரைட்டாகவே சி இன் கேஷுவாலிட்டி, சில பேர் ஓபி பேசிஸ்லையும் பார்ப்போம். கேஷுவாலிட்டியில் பார்க்கும்போது பேஷண்ட்டை இனிஷியல் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது அவருடைய ஹெட் டு டோ, தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கெங்கே அடி இருக்குது எல்லாத்தையுமே நாங்கள் அசஸ்மெண்ட் பார்ப்போம். இதில் எக்ஸ்க்ளூசிவாக எங்கள் டிபார்ட்மெண்ட் மேக்ஸிலோஃபேஷியலுங்கிறதுனால அதை நாங்கள் இன்னும் கூர்மையாக கவனிப்போம். பார்க்கும்போது கான்ஷியஸாக இருக்கிறாருன்னா எல்லா எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். முகத்தோடைய ஃபஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் பார்ப்போம். முகத்தில் எங்கெங்கே வீக்கம் இருக்குது, எங்கே ரத்தம் கசியுது, எந்த இடத்துல கலர் மாறி இருக்குது, இதை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்ப்போம். இதுதான் இனிஷியல் சைன்ஸ், என்ன அடி இருக்குது, காயம் இருக்குங்கிறது. பின்ன நாங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணுவோம். கண்ணோட இரு பாகங்கள், மேல் தாடை, கீழ் தாடை எல்லாத்தையும் டச் பண்ணி மூவ் பண்ணி பார்ப்போம். ஜென்டிலாக பார்க்கும்போதே வி கேன் சி. அப்போம்போதே எங்களுக்கு அந்த இடத்துல அடி இருக்குது இல்லைங்கிறத ஒரு 70% உறுதிப்படுத்திடும். ஓகே. பின்ன ஒரு ஸ்கேன் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்கேனர் எக்ஸ்ரே மூலிமா இதை உறுதிப்படுத்தும். இந்த தாடை முறிவு இருக்குது இல்லை அப்படிங்கிற முடிவை அதோட ஃபைனல் டெசிஷனாக ஸ்கேனை வச்சு நாங்கள் எடுப்போம். ஓகே.
சார் ரொம்ப நாளாவே இங்க இருக்க நிறைய பேஷண்ட்ஸ்க்காகட்டும், அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்னா, இந்த பிளேட் வைக்கிறோம்ப்பா, இவங்களுக்கு பிளேட் வச்சிருக்கு, இவங்களுக்கு பிளேட் வைக்க போறோம் அப்படின்ற மாரி நிறைய செய்திகள் அடிபட்டிருக்கு. கேட்டிருக்கோம். எனக்கு கால்ல பிளேட் வச்சிருக்காங்க, எனக்கு இங்க தாடையில இங்க பிளேட் வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பிளேட்டுன்றது என்ன மெட்டீரியலால உருவாக்குறது? அதுக்கப்புறம் எதுக்காகலாம் இந்த பிளேட்ட வந்து மேக்ஸிமம் வைக்கிறதுக்கு இதுவா இருக்கும்? ஸோ பிளேட்டுங்கிறது நம்ம இன்ட்ராப்ரேட்டிவ் சர்ஜிக்கல் டைமில் யூஸ் பண்ணுறது தான். ஓகே. தாடை எலும்பு முறிஞ்சிச்சுன்னா முறிஞ்ச எலும்பை ஒரு பேக் டு த பொசிஷன், பழைய பொசிஷனில் வைக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் பிளேட்டுன்னு சொல்கிறோம். இந்த பிளேட் வந்து வேரியஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் டைட்டானியம். ஓகே. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து விச் இஸ் ரஸ்ட் கொரோஷன் சொல்லுவாங்க. துருப்பிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக துருப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. உடம்பு ஈஸியாக அக்செப்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ எக்கனாமிக், ரொம்பவும் ஃபீஸிபிளாக இருக்கும். எல்லா நோயாளியும் அதை இது பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதோட அடுத்த கிரேட் நம்ம பண்ணோம்னா டைட்டானியம் சொல்லப்படுது. டைட்டானியம் வந்து சேம், இட்ஸ் வாஸ் பெட்டர் மெட்டீரியல், கேன் யூஸ். அது இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சர்ஜரி அப்போ இட்ஸ் வில் பி ஈஸி, அழகாக அடாப்ட் ஆகுறதுலேருந்து இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது ரெண்டும் நாங்கள் மோஸ்ட் காமனாக சர்ஜரி அப்போ யூஸ் பண்ணுவோம். இது வச்சதுனால தான் அந்த எலும்பு பழைய இடத்துல பொசிஷனில் அதை ஹோல்ட் பண்ண முடியும். பிளேட் இல்லாமல் அந்த சர்ஜரி ஃபினிஷ் ஆகாது. இந்த தாடை முறிவுக்கு வந்து சர்ஜன் வந்து தேவையா இல்லையா? நம்ம வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா வேண்டாமா? அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து சர்ஜரி பண்ணியே தீரணுமா இல்லை தேவையில்லையா அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ அதை பற்றின உங்கள் கருத்து என்ன? ஓகே, இது ஒரு ஜஸ்ட் ஒரு எல்லாருக்குமே கேட்கக்கூடிய காமனான கேள்வி தான். நாங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது, ஏன் சார் இதுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் தேவையா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை தான் சுருக்கமாக அதில் சொல்லலாம். இதன் அடிப்படையில் எடுக்கும்போது இந்த முடிவை வந்து மருத்துவர்கள் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக இன்னும் விளக்குறேன். ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு முகம் மற்றும் தாடை சார்ந்து ஏற்படக்கூடிய தாடை எலும்பு முறிவை வந்து நம்ம கிளியர் கட்டாக எக்ஸாமின் பண்ணும்போது 2 பாயிண்ட் தான். ஒன்று வந்து முக அமைப்பில் மாற்றம் ஏற்பட்டிருக்கணும். உங்களுடைய ரெகுலர் ஃபேஸே கம்ப்ளீட்டாக ஃபார்ம் மாறி இருக்கணும். அப்படி இருந்தால் உறுதியாக அறுவை சிகிச்சை கண்டிப்பாக தேவைப்படும். இன்னும் பின்ன உங்களோட அன்றாட செயல்பாடு, வாய் திறந்து மூடுறது, பல்லு கடிமானம், கண் அசைவு, இதெல்லாம் அன்றாட செயல்பாடு. இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. இந்த தாடை முறிவால் இது ஏற்பட்டிருக்குன்னா உறுதியாக அதுக்கும் ஆப்ரேஷன். இந்த 2 பாயிண்ட் தான். இதை வந்து பேஷண்ட்ஸே தெரிஞ்சுக்கலாம். மருத்துவர் சொல்லி ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பேஷண்ட்டே தெரிஞ்சுக்கலாம். இவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவை இல்லை அப்படிங்கிறத வந்து பேஷண்ட்டே தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தரால் பல்லு கடிக்க வரல, அடிபட்டுருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல தாடையில் முறிவு இருக்கணும். அப்போ தான் பல்லு சேராது. வாய் திறந்து மூட வரலைனாலும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சிம்டம். அவருக்கு கண்டிப்பாக முறிவு ஏற்பட்டிருக்கணும். இதை வீட்டிலேயே கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ இதில் ஒரு சின்ன கேள்வியாக என்ன எழும்பியிருக்குன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து விஷால் அவர்கள் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் பேசும்போது ஒரு மாதிரி வாய் கொளறி பேசுறது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்ததாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய நடிகர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அப்புறம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை, இந்த வாய் உளருவாங்க. ஒரு மாதிரி அவங்க என்ன பேச வராங்களோ அதை வந்து அவங்களால சரியாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த தாடை எலும்பு முறிவு இதன் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்குமா? அதுல பல காரணங்கள் இருக்கு. பேச்சு கொளறதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுல என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு சொல்றேன். இட்ஸ் அவுட் ஆஃப் டாபிக், பட் சொல்றேன். நியூராலஜிக்கல் டிசார்டர் இருக்கலாம், நரம்பு சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், வோக்கல் கார்டில் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இதுதான் மெயின் ரீசனா பார்க்கப்படுது. தாடை எலும்பு முறிவு சார்ந்து பேச்சு கொளறதுக்கோ பேச்சு அடிப்படையில் மாற்றம் ஏற்படுறதுக்கோ மிகவும் வாய்ப்பு குறைவு. ஆனா பிறப்பின் அடிப்படையிலேயே குறைபாடுகள் சில பேருக்கு இருக்கும். பிறக்கும் போதே இந்த உதடு அன்னப்பிளவு இருக்கிற குழந்தைகளுக்கு பேச்சில் மாற்றம் ஏற்படும். அதையுமே நம்ம சர்ஜிக்கலாக வி கேன் கரெக்ட் இட். வேறு சார்ந்த சில பிரச்சனைகளில் தாடையிலையோ அந்த பேச்சிலையோ மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. கட்டியிருந்தாலும் கூட பேச்சில் அவ்வளோ ஈஸியாக மாற்றம் வராது. இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தால், அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் அதெல்லாம் வர்றதுக்கான ரொம்ப சான்சஸ். ஓகே சார், நிறைய செய்திகளில் அதுக்கப்புறம் நிறைய காணொலிகள் நேர்காணல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை பார்க்குறோம். டிஃபார்மேட்டிவ் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு பேசுகிறாங்க. இயல்பாகவே அந்த டாக்டர்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறாங்க. ஸோ அந்த டிஃபார்மேட்டிவ்னா என்ன தான் அர்த்தம் சார்? டிஃபார்மேட்டிங்கிறது 2 வகைப்படும். ஒன்று, குழந்தைகள் பிறக்கும் போதே வந்து முகத்தில் அமைப்பு மாறுறது தான். அது வந்து முக அமைப்பில் வந்து உதடு அன்னப்பிளவு இருக்கலாம், அந்த நெற்றி பகுதி அகலமாக இருக்கிறது, தாடை பகுதி நீளமாக இருக்கிறது, தாடை சுருக்கமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து இனிஷியல் டிஃபார்மிட்டி பிறக்கும் போதே இருக்கும். சில டிஃபார்மிட்டி வந்து ட்ரொமேட்டிக் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். அவர் வந்து சாலை விபத்தில் அடிபட்டிருப்பாருக்கு. அந்த டைமில் அவருக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேபிலிட்டியாக இருந்திருக்க மாட்டார். ஒரு வேறு எங்கேயோ வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. 6 மாதம் 3 மாதம் 1 வருஷம் கூட ட்ரீட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. முக அமைப்பே மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதுதான் நாங்கள் வந்து டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். அந்த டிஃபார்மிட்டிக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்ன கைண்ட் ஆஃப் டிஃபார்மிட்டி, எந்த இடத்துல அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தேவை அப்படிங்கிறத வந்து
சர்ஜிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம அசஸ்மெண்ட் பார்த்து ஓகே ஸ்கேன் பண்ணி நம்ம அந்த முடிவு எடுக்க முடியும். ஓகே இதையுமே நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியும் இந்த துறையால். சார், இதன்படிலாம் பார்க்கும்போது நம்ம ஒரு பக்கம் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஒரு டாக்டராக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆப்ரேஷன் டைமில் வந்து முகம், தாடை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ். இதில் வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரியான கஷ்டங்கள், எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணி பண்ணியிருக்கீங்க சார்? கண்டிப்பாக அது ஒரு நல்ல கேள்வி. முகம் தாடை அறுவை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் மூச்சு கொடுக்குறது, அதாவது இந்த தாடை மூக்கு வழியாக தான் நம்ம மூச்சு எடுக்கிறோம். இது நம்ம சர்ஜரி அப்படின்னு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகும்போதே அங்கேயே வி ஹாவ் அ என்கவுண்டர் தி சேலஞ்ச். அங்கேருந்தே சவால்கள் ஆரம்பிச்சிருது. ஓகே இப்போ அவருக்கு மயக்க மருந்து கொடுக்கறதே வந்து ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும். தாடை, எலும்பு, மூக்கு எல்லா பகுதியுமே அடிபட்டிருக்கும். ஓகே மயக்க மருந்து கொடுக்குறதே மிகவும் சவாலாக தான் இருக்கும். அதில் ஸ்டார்ட் பண்ணுறது தான். பின்ன ஃபிக்ஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டை சாப்பிட வைக்கிற வரைக்கும் அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம எல்லாத்தையுமே கிளியர் கட்டாக அட்ரஸ் பண்ணணும். ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு இன்வெஸ்டிகேட் ப்ராப்பர்லி. ப்ரீ ஆப்ரேட்டிவ் மெடிக்கல் இன்வெஸ்டிகேஷனாக இருக்கணும், ஸ்கேனாக இருக்கட்டும், எக்ஸ்ரேவாக இருக்கட்டும். வி ஹாவ் டு தரோலி நோ அபவுட் எவ்ரி திங். ஒரு நூக் அண்ட் கார்னர்ஸும் எங்கே அடி இருக்குது, என்ன சர்ஜரி பண்ண போகிறோம், என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், எவ்ரி திங் வி ஹாவ் டு பிளான் பிஃபோர். ஓகே அது மாதிரி பிளானிங்கோடு நம்ம சர்ஜரிக்கு போகும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இன்ட்ராப்ரேட்டிவாக கூட நமக்கு ஏதாவது சின்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தால் கூட நம்ம பிளான் பியோடு இருக்கணும். இது இந்த டிஃபிகல்ட்டி வந்தால் நம்ம இதை இப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு போகும்போது நம்ம இன்ட்ராப்ரேட்டிவாக சர்ஜரி பண்ணும்போது பெரிய பெரிய இன்னல்கள் இல்லாமல் அந்த பேஷண்ட்டை சேஃபாக சர்ஜரி பண்ணி கொண்டு வரும். எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் அதில் வரும் சார்? இப்போ ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்குற விஷயம்னா எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், கண்ணு கிட்ட வந்து பெருசாக வந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது டிஃபிகல்ட்டியாக இருக்கும் எனக்கு, ஸோ பர்சனலாக நாங்கள் வந்து இதை பார்த்து தான் பண்ணோம் அப்படின்னா எந்த எந்த இடத்த? கண்டிப்பாக நாங்கள் வந்து இது ஆர்பிட்டல் சர்ஜரிஸ் குறிப்பாக சொல்லுவோம். கண்ணுக்கு கீழே எலும்பு அடிபட்டிருக்கும், ஓகே கண்ணோட அசைவே இருக்காது, மேல்புறமாக கண் எலும்பாது. ஓகே வந்து ஆர்பிட்டல் ஃப்ளோர் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். கண்ணுக்கு கீழே எலும்பு முறிஞ்சிருக்கும். இந்த சர்ஜரி பண்ணும்போது மட்டும் ரொம்பவே காஷனோட இருப்போம். ஏன்னா இந்த சர்ஜரி போஸ்ட் ஆப்ரேட்டிவாக மே எண்ட் அப் வித் விஷன் லாஸாக இருக்கலாம். ஓகே பேஷண்ட்டுடைய கண் பார்வையே கூட பர்மனெண்ட்டாக இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சர்ஜரி பண்ணலைன்னா அவர் முகத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும், முக அமைப்பு மாற்றம் இருக்கும், கண் மேல்புறமாக எலும்பாது, டிப்ளோபியான்னு சொல்லி டபுள் விஷன் ரெட்டையாக தெரியும் பார்வைகள். ஸோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்ஜரி பண்ணுறோம். இன்ட்ராப்ரேட்டிவாக எனி காம்ப்ளிகேஷன்ஸ் உள்ள ரத்த கசிவு ஏற்படலாம், இல்லை நம்ம வைக்கக்கூடிய மெஷ்ன்னு சொல்லுவோம், அதால் கூட ஏதாவது அழுத்தம் ஏற்பட்டு நரம்பில் பாதிப்பு ஏற்பட்டு கண் பார்வை வரக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஓகே ஸோ அந்த சர்ஜரி பண்ணும்போது நாங்கள் ரொம்ப 2 மடங்கு எச்சரிக்கையோடு இருப்போம். ஓகே இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் சர்ஜரி தான். முடிஞ்சு 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்ம ஒரு கண் பார்வையை உறுதிப்படுத்த முடியும். அப்படியே சார் இப்போ பின்ன தலை பாகத்தில் ஃப்ரண்ட் போர்ஷனை ஃப்ராண்டல் போன்னு சொல்லுவோம். அந்த சர்ஜரி பண்ணும்போதும் வி ஜஸ்ட் மல்டிபிள் டைம் கான்ஷனோட தான் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸும் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னென்னா நிறைய ஃபேஸில் வந்து இந்த ஆசிட் வந்து பட்டு ஒரு மாதிரி உருகி அந்த அது வந்து ஆசிடுன்றனாலே எப்படின்னா உள்ளுக்குள்ளே உருகி அப்படி போகிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? ஸோ அது எவ்வளோ டிஃபிகல்ட்டியாக இருக்கும்? கண்டிப்பாக அந்த கைண்ட் ஆஃப் இன்ஜுரியை பொறுத்து நாங்கள் அதை டிசைட் பண்ணுவோம் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு. ஓகே இது சூப்பர்ஃபிஷியல் மேல்புறமாக இருந்தால் ஜஸ்ட் வில் டீல் வித் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்கின் கிராஃப்ட்னு சொல்லுவோம். ஓகே சின்ன மேல்புற தோல் தொடையிலேருந்து தோல் மட்டும் எடுத்து அதை நம்ம இது பண்ண முடியும். ஓகே சதை வரைக்கும் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அது கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வேறு. ஓகே ஸோ அது எந்த அளவுக்கு அதோட டிஃபிகல்ட்டி இருக்குது, எவ்வளோ தூரம் அதோட பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுறோம். ஓகே கழுத்துலேருந்து, தொடையிலேருந்து, நெஞ்சிலேருந்து, பல இடங்கள்லேருந்து நம்ம அது பிளாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவோம். வேறு ஒரு இடத்துலேருந்து ஒரு சதையை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். சார், இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பற்றிலாம் நிறைய பேசிட்டோம், அதில் இருக்க டிஃபிகல்ட்ஸ் பற்றி நிறைய பேசிட்டோம். ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு பேஷண்ட் வந்து என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்? ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறதையே தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரினா என்னென்ன ப்ரிகாஷன்ஸாக இருக்கும் சார்? கண்டிப்பாக நம்ம முன்ன சொல்ல மாதிரியே இது வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் எங்களோட மருத்துவர் எல்லாருடைய ஆலோசனையும் அட்வைஸும் அதுதான் முதல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ட்ராமா மெயினாக காஸ் பண்ணுறதுக்கு ஓவர் ஸ்பீட் லிமிட் பண்ணிக்கலாம், ஓகே ஹெல்மெட் வேர் பண்ணிக்கலாம், செல்ஃபோன் பேசுகிறத தவிர்த்துக்கலாம். ஒரு இடத்துக்கு கிளம்புறோன்னா கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் முன்னாடி கிளம்புறது நல்லா இருக்கலாம். அப்பாயின்மெண்ட்டை ப்ரேயரைஸ் பண்ணலாம். முன்னாடினாலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வி ஹாவ் டு ஷெட்யூல் இட். இதெல்லாம் பண்ணும்போது இந்த குறிப்பிட்டு இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. சில இண்டஸ்ட்ரியல் இன்ஜுரிஸ் எல்லாம் அஸ் பர் சேஃப்டி நாம்ஸ் ஃபாலோ பண்ணாலே அது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கலாம். ஓகே
ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் சார் இப்போ ஒரு தாடை எலும்பு முறிவுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் வந்து இவங்க பின்பற்றலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ நம்ம அதை இது சாப்பிட்டு இந்த இந்த ஒரு பிளேட்டுன்னு சொன்னீங்க, இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரினா என்னென்ன இருக்கும்? கண்டிப்பாக ஒரு 3 வீக்ஸ்லேருந்து 3 months வரைக்கும் அந்த பேஷண்ட் வந்து சாஃப்ட் டயட் எடுக்கிறது தான் பெட்டர். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இட்லி, இடியாப்பம், பொங்கல் அந்த அளவுக்கு எடுக்கலாம். ஓகே. அதை விட ஹார்டாக அந்த மீட் எடுக்கிறது, ஒரு ரொம்ப எலும்பு, கரும்பு, பட்டாணி, எல்லாம் இதளவுக்கு ஹார்டாக இருக்கிற எந்த பொருளையுமே ஒரு 4 மாதத்துக்கு எடுக்கக்கூடாது. ஓகே. 4 மாதம் கழிச்சு 4லேருந்து 6 மாதம் பின்ன ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் பார்த்து எலும்பு நல்லபடியாக கூடிருச்சு அப்படிங்கிறது அந்த மருத்துவர் ஆலோசனை படி தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஓகே. அது வரைக்கும் அவங்க கண்டிப்பாக வந்து உணவு முறையில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணும். ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் உறுதியாக இருக்கவே கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே அந்த புண்ணு ஆறக்கூடிய தன்மையும் எலும்பு ஆறக்கூடிய தன்மையும் பாதிக்கப்படும். அதனால இன்னும் டிலே ஆகிறதுக்கோ இது சர்ஜரி ஃபெயில் ஆகிறதுக்கோ நிறையா சான்சஸ் இருக்குது. ஈவன் ஸ்மோக்கர் சர்ஜரி வித்தின் அ மந்த் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் வந்து ஒரு ரூரல் பீப்புள்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது வித்தின் அ வீக் வில் டிஸ்சார்ஜ், ஒரு வாரத்தில் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிடுவோம். அப்போ நமக்கு பிரச்சனை சரியாயிருச்சுன்னு அவங்க நினச்சிருவாங்க. ஆனால் காயம் இன்னும் உள்காயம் ஆடி இருக்காது, எலும்பு கூடி இருக்காது, 4 மாதம் டைம் தேவைப்படும். பட் அவங்களுக்கு அது தெரியாது. ஸ்மோக் பண்ணிடுவாங்க, ஓன் ஹீல் ஆகாது, சர்ஜரி ஃபெயிலியர் ஆகிடும். அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக தேல் என்கவுண்டர் வித் மல்டிபிள் சர்ஜரிஸ், நிறையா மறுபடியும் சர்ஜரி தேவைப்படலாம். இல்லை அந்த டிஃபார்மிட்டி கரெக்ஷனே பண்ண முடியாமல் கூட போகலாம். அதனால அவங்க லைஃப் ஸ்டைலே சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கிடைச்ச சான்ஸையும் பெட்டராக ஹேண்டில் பண்ணுறது தான் நல்லது. சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி.